இது ஒரு சின்ன பையனோட கதை. வெறுப்பின் நிழல்ல பறந்து இந்த உலகத்தோட நம்பிக்கையா மாறின ஒரு ஜாம்பவானோட கதை. இந்த கதையோட தொடக்கம் ரொம்பவே தனிமை நிறைஞ்சது. ஏன்னா இந்த பையனை அவன் ஊர்ல இருந்த அத்தனை பேரும் ஒதுக்கி வச்சாங்க. அவனோட பிறப்பே ஒரு சாபம் மாதிரி தான் பார்த்தாங்க. அவனை சுத்தி இருந்த ஒவ்வொரு கண்ணிலையும் அப்பட்டமான வெறுப்பு. ஆனா எதுக்கு? எல்லாரும் அவனை பார்த்து பயப்பட என்ன காரணம்? காரணம், அவனுக்குள்ள ஒரு பெரிய பேரழிவு சக்தி உறங்கிட்டு இருந்துச்சு. ஒரு காலத்துல அந்த கிராமத்தையே அழிக்க நினைச்ச ஒரு பயங்கரமான அரக்கனோட சக்தி. அந்த 9 வால் நரி அரக்கனை அவன் பிறந்த அன்னிக்கே கிராமத்தை காப்பாத்துறதுக்காக அவனுக்குள்ளேயே முத்திர வச்சுட்டாங்க. இதுல அவனோட தப்பு எதுவுமே இல்ல. ஆனா அந்த சிலுவைய அவன்தான் சுமக்க வேண்டியதா இருந்துச்சு. அவனோட வாழ்க்கை தனிமையோட வலியில தான் ஆரம்பிச்சது. ஆனா அந்த வலிக்குள்ள இருந்தோ இந்த உலகம் தன்னை மதிக்கணும்னு ஒரு தீ அவனுக்குள்ள எரிஞ்சிட்டே இருந்துச்சு. விளையாடக்கூட ஒரு நண்பன் இல்ல, ஆறுதல் சொல்ல ஒரு குடும்பமும் இல்ல. அவனுக்கு துணியா இருந்தது அந்த வலி மட்டும்தான். ஆனா அந்த தனிமையிலிருந்து வெளியே வர, எல்லாரோட வெறுப்பையும் அன்பா மாத்த அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வழி அவனோட கனவுதான். ஹோக்காகே ஆகணும். ஹோக்காகேனா யாரு? சும்மா ஒரு கிராமத் தலைவர் மட்டும் இல்ல, அவர்தான் அந்த கிராமத்தோட மிக வலிமையான நிஞ்சா, எல்லாராலும் மதிக்கப்படுற ஒருத்தர். நருட்டோவுக்கு தன்னை நிரூபிக்க அதுதான் ஒரே வழி. அவன் தோத்துட்டே இருந்தான், திரும்ப திரும்ப தோத்தான். எல்லாரும் அவனை கேலி செஞ்சாங்க. ஆனா அவ ஒரு தடவை கூட முயற்சியை கைவிடல. தனிமையில ஆரம்பிச்ச அவனோட பயணம் கொஞ்சம் கொஞ்சமா புது புது சொந்தங்களால நிறைஞ்சது. ஆனா ஒரே ஒரு உறவு அது அவனோட விதியே மாத்தி எழுதுச்சு. அவனோட திறமைய மதிச்சு அவனை புரிஞ்சுகிட்ட, அவனுக்கு சமமா நின்னு சண்டை போட்ட ஒருத்தன் அவன் வாழ்க்கைக்குள்ள வந்தான். அவன் பேரு சாசுகே. அவங்க 2 பேரும் ஒரு நாணயத்தோட 2 பக்கம் மாதிரி. நருட்டோ வெளிச்சத்துல நடந்து மத்தவங்கள காப்பாத்துனான். ஆனா சாசுகே பழிவாங்கிற இருட்டுக்குள்ள மூழ்கிட்டான். நருட்டோ காப்பாத்த வேண்டிய ஒருத்தனா மாறிட்டான். ஒரு போட்டியாளன், அதைவிட ஒரு சகோதரன். அவங்களோட ஒவ்வொரு சண்டையும் சும்மா சக்திக்கானதில்ல, அது அவங்க 2 பேரோட வலியோட மோதல், தனிமையோட மோதல், பிரிக்கவே முடியாத அவங்களோட விதியோட மோதல். நருட்டோ தன் நண்பனை காப்பாத்த போராடிட்டு இருந்த அதே நேரத்துல ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு பெரிய இருள் சூழ்ந்துச்சு. அந்த பேரழிவுக்கு நடுவுல இருந்துதான் ஒரு உண்மையான ஹீரோ பிறக்க போறான். கிராமத்துக்கு மேல ஒரு அமைதி இல்லாத சுழல், இதுக்கு முன்னாடி பார்த்தாத ஒரு பயங்கரமான அச்சுறுத்தல் அவங்க முன்னாடி வந்து நின்னுச்சு. அவன் பேர் பெயின். வலிய உணர்ந்தாதான் அமைதி வரும்னு நம்புனான். கடவுள் மாதிரி ஒரு சக்தியோட வந்து கிராமத்தையே தரைமட்டமாக்கினான். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அந்த சாம்பல்ல இருந்து நருட்டோ எழுந்தா. இந்த தடவை ஊரே வெறுத்த ஒரு தோல்வியாளனா இல்ல, தன்னோட உயிரை காப்பாத்த வந்த ஒரு ஹீரோவா எல்லாரும் அவனை பார்த்தாங்க. அந்த வெற்றி ஒரு பெரிய போரோட ஆரம்பம். 4வது பெரிய நிஞ்சா போர், சரித்திரத்தையே மாத்தப் போற போர். இந்த போர்ல நருட்டோ பழம்பெரும் ஜாம்பவான்களை சந்திச்சோம். கடவுள்களுக்கே சவால் விட்டான். கடைசியா தன்னோட விதியையே, தன் நண்பனையே எதிர்கொண்டான். அந்த பெரிய போர் முடிஞ்சாலும் உண்மையான அமைதிக்கு இன்னும் ஒரு கடைசி போர் பாக்கி இருந்துச்சு. அவனோட கதையோட இறுதிக் கட்டம். அந்த கடைசி போர் நருட்டோவுக்கும் சசுகேக்கும் தான். ஆனா இந்த தடவை அவங்க எதிரிகள் இல்ல, தங்களோட வழிய தேடின 2 உடைந்த ஆன்மாக்கள். கடைசில அந்த சண்டையில ஜெயிச்சது யாருன்னு இல்ல, மிஞ்சினது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுதான். வழியில இருந்த பிறந்த அன்பு, அப்புறம் உண்மையான அமைதி. ஒரு காலத்துல தனியா இருந்த அந்த சின்ன பையன்
இப்போ முயற்சிய கைவிடாததுக்கு ஒரு சின்னமா நின்னான். அவன் ஹோக்காகே ஆனான். ஒரு ஹீரோ, ஒரு ஜாம்பவான். இது சும்மா ஒரு கதை இல்ல, இது விடாமுயற்சியோட அடையாளம். இதுதான் நருட்டோ உசுமாக்கி.